Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin, amma ba'd. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலக வாழ்க்கை குறித்து அது ஒரு அற்பமான வாழ்க்கை என்றும், அந்த வாழ்க்கை உங்களை இந்த உலகத்திலே ஏமாற்றிவிட வேண்டாம் என்றும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், பிள்ளை செல்வங்கள் அனைத்தும் ஒரு அலங்காரம் என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை நாம் நேற்று பார்த்தோம். இப்போ இந்த சிந்தனை மனதுக்குள்ளே வந்த உடனே இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நாங்கள் விரும்பணுமா? இந்த உலகத்தில் நாங்கள் அப்போ மூழ்கி கிடக்கணுமா? உலக வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கிட்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக இறைவனுக்காகவே நம்மளை நாம் ஒப்படைச்சி கொண்டா என்ன என்று ஒரு சிந்தனை தோன்றி அப்படி சென்றவர்களும் உண்டு. தங்களை அல்லாஹ்வுடைய தியானத்திலே நாங்கள் அர்ப்பணித்து கொண்டோம், அல்லாஹ்வோடு நாங்கள் ஒன்றரை கலந்துட்டோம், ஹக்கீக்கத்தை நாங்கள் கண்டுகொண்டோம் அப்படின்னு சொல்லி உலகத்து தேவைகளை எல்லாம் விட்டுட்டு, மனைவி தேவையில்லை, பிள்ளைகள் தேவையில்லை, சொத்து செல்வம் தேவையில்லை, எங்களுக்கு துனியாவே வேணாம் அப்படின்ட்டு உலகத்திலே சில பேர் என்ன செஞ்சாங்க? துறவரத்தை எடுத்துக்கொண்டார்கள். உலகம் தேவையில்லை, எங்களுக்கு அல்லாஹ்வோட திருப்தி மட்டும்தான் வேணும் என்று இந்த உலகத்தை துறந்து சென்ற இஸ்லாத்தின் பெயரால் அறிஞர்கள் என்று, இந்த சமுதாயம் மதித்த நல்ல நல்ல மனிதர்கள் என்று, பெரியார்கள் என்று இருந்தவர்களுடைய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தை பற்றி இஸ்லாம் இப்படி சொன்னாலும் கூட அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி நீங்கள் மொத்தமாக துனியாவை விட்டுட்டு அல்லாஹ்வை சார்ந்து வரணும்னு இஸ்லாம் எங்கேயும் போதிக்கல. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதாக இருந்தால் உலகத்தில் நீங்கள் வாழணும். உலகத்தை விட்டுட்டு உலகத்தை துறந்துட்டு அல்லாஹ்வோட திருப்தியை பெற முடியாது. அப்போ உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு, நீங்கள் உலகத்திலே மனைவி மக்களாக வாழ்ந்து கொண்டு, பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு துனியாவுடைய விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ்வை மறக்காமல் வாழ வேண்டும். இறைவனுடைய சிந்தனையை அந்த உலகம் மறக்கடித்து விடாமல் நீங்கள் இந்த உலகத்தை கையாள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இந்த உலகத்திலே மிக அழகான நேர்த்தியான சிந்தனைகளையும் வழிகாட்டல்களையும் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அப்போ உலகத்தை பற்றி நாம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு செய்யும் போது எல்லை மீறிவிடக்கூடாது. நாம் துனியாவில் வாழ அனுப்பப்பட்டிருக்கிறோம். வாழுவதற்காக அனுப்பப்பட்ட இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் என்றால், அந்த முறைப்படி இந்த உலகத்தில் தரப்பட்ட அத்தனையையும், அனுமதிக்கப்பட்ட அத்தனையையும் நாங்கள் இந்த உலகத்திலே அனுபவித்து கொண்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக இந்த உலகத்தில் அவனுடைய கட்டளைகளையும் அவன் தூதருடைய கட்டளைகளையும் எடுத்து நடந்து அவர்கள் தடுத்த விஷயங்களை இந்த உலகத்தில் தவிர்த்து வாழ்ந்தால் மட்டும்தான் இறைவனுடைய திருப்தி கிடைச்சும். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதனை செய்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அந்நிய மதங்களில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரத்தை மேற்கொண்டுட்டோம் அப்படின்னு காடுகளில் இந்த உலகத்தை எல்லாம் துறந்து, குடும்பத்தை துறந்து, துனியா எங்களுக்கு வேணாம் என்று சொல்லி ஒரு மரத்துக்கு கீழே போயிருந்து தியானம் செய்கிறத பார்க்குறோம்.
இவங்களை முனிவர்களும்பாங்க. முனிவர்கள் என்ற இந்த துறவர வாழ்க்கை இஸ்லாத்தில் இருக்கா? அவர்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்னா அது வாழ சாத்தியமான ஒரு வாழ்க்கையா? எனக்கு மனைவி மக்கள் தேவையில்ல, எனக்கு காசு பணம் தேவையில்ல, எனக்கு உலகத்தில் வியாபாரம் தேவையில்ல, நான் ஒரு அல்லாஹ்வுடைய அல்லது நான் நம்பக்கூடிய கடவுளுடைய பக்தனாக நான் மாறப்போறேன், கடவுள் தன்மை பெற்றவராக நாங்கள் ஆக போறோம், கடவுளோடு கடவுளாக நாங்கள் ஒன்றரை கலக்க போறோம்னா இது ஆகிற காரியமா? இவன் மக்களை ஏமாத்துறான், ஃப்ராடு செய்கிறான். இப்படித்தான் ஆகுமே தவிர இப்படி ஒரு நாள் மாற முடியாது. நாங்கள் காட்டுக்கு போய் தனியாக தியானம் செஞ்சு தியானித்து ஞான சூபிகளாக நாங்கள் மாறுகிறோம் என்று இந்த சமுதாயத்திற்கு வேடம் தரித்தவர்களும் இந்த சமூகத்திலே இஸ்லாமிய பெயர் சூட்டியவர்களில் நிறைய பேர் உண்டு. அப்படியானவர்களுடைய சிந்தனைகளால் கவரப்பட்டவர்களும் உண்டு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தனித்துவமான ஒரு மார்க்கம் சகோதரர்களே. இந்த அனைத்து பிற மதங்களும் சொல்ற மாதிரி கடவுளுடைய திருப்தியை பெறணும்னா எல்லாம் விட்டுட்டு துறந்துட்டு கடவுளே கதி என்று போயிடணும் என்று சொன்ன மார்க்கம் இல்லை இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், இறைவனுடைய திருப்தியை நீங்க அடையணுமாக இருந்தால் அவனுடைய திருப்தியை இந்த உலகத்தில் அடைவதற்கு இந்த உலக சுகங்களை நீங்க புறந்தள்ளிட்டு அடைய முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. உலகத்தினுடைய சுகபோகங்களை நீங்க எல்லாம் துறந்துட்டு போய் அல்லாஹ்வுடைய அன்பை பெற இயலாது. அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டுமாக இருந்தால் இறைவனுடைய திருப்தியை நீங்கள் இந்த உலக இன்பங்களை அடைந்து கொண்ட நிலையில்தான், அனுபவித்து கொண்ட நிலையில்தான் அதை என் இறைவன் எனக்கு தந்த அருள், என் இறைவன் என் மீது செய்த கருணை என்று அவனுக்கு நன்றி பாராட்டும் விதமாக அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் அவனுடைய திருப்தியை அடைய இயலும் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை நாங்க இந்த வழிகாட்டல்களை தான் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நாம சொல்றதாக இருந்தால், இப்போ உலகத்துல அல்லாஹ்வுடைய இறைவனுடைய திருப்தியை நாங்கள் நாடி எல்லா காரியங்களையும் செய்யறோம்ன்றதுதானே உண்மை. நாங்க தொழுகிறதாக இருந்தாலும், நோன்பு நோட்பதாக இருந்தாலும், தான தர்மங்களை செய்வதாக இருந்தாலும், ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் நாங்க இதெல்லாம் ஏன் செய்கிறோம்? உலகத்தில் நாம் இதை செய்யறதுனால என்ற ரப்பு என்னை விரும்பணும், அவன் என்னைய பொருந்தி கொள்ளணும், உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று ஒரு நிரந்தரமான சொர்க்க சோலையில நாம வாழணும் என்ற ஒரு நோக்கம்தான் இதை செய்யறதுக்கு காரணம். அப்ப இந்த சிந்தனை எங்களிடத்தில் எல்லை மீறி போயிடக்கூடாது. இபாதத்திலே மூழ்கி கிடந்தாத்தான் அல்லாஹ் எங்களை விரும்புவான். நோம்பே வாழ்க்கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தாத்தான் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைச்சும். எங்களுக்கு இந்த சுகபோகம் ஒன்றும் தேவையில்லை என்று எல்லாம் தூக்கி வீசிட்டு வெறும் ஒரு உணர்வற்ற கட்டைகளாக வாழ்ந்தால்தான் அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைச்சும் நினைச்சா அது தப்பு. அப்படி கிடைச்சாது உலகத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தி அப்படி அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களோட லைஃபை விசாரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு 3 நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வராங்க. அப்ப அங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை பற்றி விசாரிக்கிறார்கள். என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இவங்க யஸ்அலூன அன் இபாதத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்துடைய இபாதத்து வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது ஃபலம்மா அஹ்பிரு கஅன்னஹும் தகால்லுஹா, அவங்க இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் இபாதத்து செய்வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை இவ்வளவு செய்றாங்களா, நாம என்ன தப்பா செஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க தங்களை குறைவாக நினைக்கிறார்கள். ஃபகாலு வ ஐன நஹ்னு மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி வ மா தஅக்கர், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி இந்த அளவுக்கு அமல் செய்கிறாருண்டா நாங்க எல்லாம் எங்கப்பா அப்படின்னு இவங்க என்ன செய்ய, நாம் அமல் செஞ்சு என்ன தப்பு செஞ்சிட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அவர் அமல் செய்யாட்டி கூட பிரச்சனை கிடையாது, அல்லாவே சர்டிபிகேட் கொடுத்த பிறகு நாம எல்லாம் எங்க அந்த ரசூலோட ஒப்பிட்டா
அவருடைய இரவு வணக்கங்கள், அவருடைய அமளிபாதத்துகள், அவருடைய வாழ்க்கையை விசாரிச்சுட்டு இவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வருகிறது. வந்த உடனே இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதுல ஒருத்தர் சொல்றாரு, அம்மா அன இன்னி உசல்லி லைல அபதா. இதுக்கு பிறகு நைட்டு ஃபுல்லா வணக்கம் தான், இரவு முழுக்க தூங்குறது கிடையாது, இரவு முழுக்க நான் விழித்திருந்து தொழப்போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு. தொழுகிறது நல்ல விஷயம்தான். ஆனா இவர் எப்படி முடிவெடுக்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலே இப்படி செஞ்சா நாங்க என்னத்தை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இனிமே நம்ம லைஃப்ல இரவுல தூங்குறதெல்லாம் கிடையாது, நான் இரவு முழுக்க நின்று வணங்குகிறேன் என்று ஒரு முடிவு எடுக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஆனா அசூமுத்தஹ்ரவலா அஃப்திரு, வருஷம் முழுக்க நோம்பு தான் இனிமே. அல்லாஹ்வுடைய ரசூலே நோம்பு பிடிக்கிறாங்கன்னா நாங்க அப்படி பிடிச்சி என்னத்தை அடைஞ்சிட்டோம், இனிமே என்ற லைஃப் ஃபுல்லா வருடம் முழுக்க நான் நோன்பு நோட்க போகிறேன், நோம்ப விடமாட்டேன் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு. மூணாவது நபர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு கேட்டா, அனா அஅ்தஸிலுன் நிஸாஅ ஃபலா அத்தஸவ்வஜு அபதா, நான் பொம்பளைகளை விட்டு மொத்தமா நீங்க போறேன், எனக்கு பொம்பளைகளே வேணாம், கல்யாணம் முடிக்கிற லைன் ஏறல, கல்யாணம் முடிச்சா தானே சம்பாரிச்சு கொடுக்கணும், கல்யாணம் முடிச்சா தானே தொல்லை, புள்ள குட்டியும்பா, சாப்பாடும்பா, உடுபடவம்பா, வீடு வாசலும்பா, என்னத்துக்கு இது, அதனால ஒன்றும் வேணாம், எனக்கு பொண்டாட்டியே வேணாமையா அப்படின்னு முடிவெடுத்துட்டு இந்த ஆள் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டார். இனி கல்யாணம் கிடையாது என்ற லைஃப்ல, கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு ஒதுங்கிட்டாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி வந்தாங்க, உங்களோட அமளிபாதத்துக்களை விசாரிச்சாங்க, உங்களோட அமளிபாதத்தை சொன்ன உடனே இப்படி முடிவெடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகங்கள் சிவந்து கோவப்பட்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த ஆட்கள் எங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்துமுல்லதீன குல்தும் கதா வக்கதா, ஏன்பா நீங்க தான் இந்த மாதிரி சொன்னாங்களா, இவர் என்ன முடிவெடுத்தாரு, நைட்டு ஃபுல்லா இனி வணக்கம் தான். அவர் என்ன முடிவெடுத்தாரு, இனிமே வருஷம் முழுக்க நோன்பு தான் பிடிக்க போறேன். மற்றவர் என்ன முடிவெடுத்தாரு, லைஃப்ல பொண்ணே வேணாமா, இனிமே நம்ம பொண்டாட்டி அது இது புள்ள குட்டி இந்த சோழி எல்லாம் நமக்கு தேவையில்லை, அல்லாவுக்காக நம்ம லைஃப்பை ஒப்படைச்சிட வேண்டியதான், இந்த துனியா சோழி எல்லாம் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தது நீங்க தானா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவங்க எடுத்த முடிவெல்லாம் இறையச்சத்தினுடைய உச்சகட்ட முடிவு. பக்தியில உச்சகட்ட முடிவு தான் என்ன, அல்லாஹ்வுடைய திருப்தி அடைகிறதா இருந்தா நமக்கு வேற சோழி இருக்கப்படாது. சோழி என்ன, அவனை அடையிற வழி இபாதத்து தான். இபாதத்து வந்துட்டா இடையில குறுக்க எதுவும் வந்துடப்படாது, துனியா சோழியே மைண்ட்ல நிக்கப்படாது. உலகத்து விஷயம் எங்கட சிந்தனையில வந்தாத்தானே இந்த பிரச்சனை, அதனால இந்த மைண்டுக்குள்ளே வரப்படாதுன்னு முடிவெடுத்தது அவர்களுடைய பக்தியிட உச்சகட்டம். பக்தியில மிதமிஞ்சி போயிட்டாங்க. போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அம்மா வல்லாஹி இன்னீல அஹ்சாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, உங்களை விட நான் தான் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவன். அல்லாஹ்வுடைய ரசூலை விட மற்றவங்க அல்லாஹ்வை அஞ்சிருவாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூலை விட மற்ற மனிதர்கள் நீங்க எல்லாம் என்னையை விட அல்லாஹ்வை அஞ்சிரவங்களா, அல்லாஹ்வை பத்தி நினைச்சு பயப்படுறவங்களா? உங்களை விட இறைவனை அஞ்சக்கூடியவன் நான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. லாக்கின்னி அசூமு அஃப்திரு, அப்படி இருந்தும் நான் நோன்பு பிடிச்சிட்டு நோன்பை விடலையாப்பா, நோம்பேகம் வாழ்க்கைன்னு வாழ்றேன்னா அல்லாஹ்வுக்கு என்னை ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் தான் கதின்னு ஆகிட்டேன்னு என் லைஃப் ஃபுல்லாவே நீங்க நோன்பை பார்க்குறீங்களா? நான் நோன்பு பிடிக்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், நோம்பே என்ற வாழ்க்கை கிடையாது, நீ எப்படிப்பா அந்த மாதிரி முடிவெடுக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். வ உஸல்லி வ அர்குது, நான் இரவில் தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன்ப்பா. நீ நைட்டு ஃபுல்லா தொழ போறேன்னு முடிவெடுத்திருக்கிற, நைட்டு ஃபுல்லா தொழுகிறேன்டா எவ்வளவு உச்சகட்ட பக்தி அது. தூங்காம அவர் பாட்டுக்கு தியானத்துல மூழ்கி தன்னையே அல்லாஹ்ட்ட அர்ப்பணிச்சு தான் லயித்து போய் இபாதத்துல இன்பம் ருசி கண்டு, அப்படித்தானே பெரியார்களோட கதை எழுதி வச்சிருக்கான். இன்பம் ருசி கண்டு அதிலே அவர் என்ன செஞ்சிருவாரு, மூழ்கிடுவாரு.
இப்படி நீ முடிவெடுத்திருக்கிறியா? நானே தொழுவுறன், தூங்கவும் செய்கிறேன், நீ என்னையை விட பெருசா அல்லாஹ்வை பயந்துருவியா? அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனா நீ என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டுட்டு, வ அத்தஸவ்வஜு நிஸா, நான் கல்யாணமும் முடிச்சிருக்கேனப்பா. ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை மனைவி? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சமகாலத்தில் 9 மனைவிமார் இருந்தாங்களே, 9 மனைவிமாரை வச்சு வாழலையா? அவங்க குழந்தை குட்டி பெற்றுக்கொள்ளலையா? இது எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்து கொண்டு நான் செய்யும் போது நீங்க இந்த சுன்னாவெல்லாம் தூக்கி வீசிடுவீங்களா? ரப்புடைய திருப்தி அடைகிறதுக்கு, அல்லாஹ்வுடைய திருப்தி அடைகிறதுக்கு நீங்க எல்லாம் அந்த அளவு உச்சகட்டத்துக்கு போயிருவீங்களா என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, எந்த சுன்னாக்களை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவனே கிடையாதுறான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். எந்த சுன்னாவில் நீ வாழு, துனியா வேணாம்னு நீ முடிவெடுக்கலாமா? துனியாவை, இந்த உலகம் சபிக்கப்பட்டது தான், உலகம் பொய்யானது தான், உலகம் ஏமாற்றும் தான், அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு தூரப்படுத்துவதற்கான எல்லா காரணிகளுமே துனியாவில் இருக்கும். ஆனா நீ என்ன பண்ணணும்? அட வழிகாட்டுறதுக்கு வந்திருக்கிறவன் நான், எந்த சுன்னாவை நீ ஃபாலோ பண்ணணுமா? என்னையை விட மிஞ்சி போய் இபாதத்தில் உச்சகட்டத்துக்கு நீ போய் அடைஞ்சிருவியா அல்லாஹ்வை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கடிந்து கொண்டு அந்த சமுதாயத்தை எச்சரிக்கையும் செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எப்படி இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்தி இருக்கிறேனோ அந்த மாதிரி நீங்க வாழலைன்னா நீங்க முஸ்லீம் லிஸ்ட்ல கிடையாதுறான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்ப எத்தனை பேர் இந்த பெரியார்கள் பேர்ல லிஸ்ட விட்டு வெளியே போனவங்க இருப்பாங்க, தேடி பாருங்க. இந்த இபாதத்துக்களில் தங்களை மூழ்கடித்துக் கொண்டு துனியா தேவையில்லாண்டு இப்படி உச்சகட்டத்துக்கு போற பொய் அத்தனையும் கப்சாக்களை எழுதி கட்டி வச்சிருக்கிறான். 200 ரக்காத்து தொழுத பெரியாருமா, அடே ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம். அந்த ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்துல 200 ரக்காத்து தொழுறதா இருந்தா தொழக்கூடாத 3 நேரம் இருக்குது. அதுல சூரியன் உதிச்சதுல இருந்து ஒரு 20 நிமிஷங்கள் தொழக்கூடாது, உச்சிக்கு ஒரு 20 நிமிஷம் தொழக்கூடாது, சாஞ்சிட்டா அது மறைகிற வரைக்கும் தொழக்கூடாதுன்னா அங்கினே 1 மணித்தியாலம் போயிடும். அப்ப அசருக்கு பிறகு தொழக்கூடாத நேரம் ஒரு 2 மணித்தியாலம் இருக்குதா இல்லையா? அங்கின பார்த்தாலும் ஒரு 3 மணித்தியாலம் கழிஞ்சிரும். நீ தின்ற குடிக்கிற இல்லையா, மலஜலம் கழிக்க போற இல்லையா, இதை பார்த்தாலும் அங்கின ஒரு 4-5 மணித்தியாலம் குறைஞ்சிரும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கழிச்சிட்டு பார்த்தா கடைசியா ஒரு 5 வக்து தொழுத ஃபர்லு தொழுதுட்டு மிச்சத்தை பார்த்தாலும் ஒரு 10-11 மணித்தியாலங்கள் தான் மிஞ்சி இருக்கும். அதுக்குள்ள 200 ரக்காத்தை நீ எப்படிப்பா தொழலாம்? 200 ரக்காத்து தொழுத பெரியார் எழுதி கதையை வச்சு பெரியார் பேர்ல பக்தி பரவசத்தை ஊட்டுறாங்க இவங்க சமுதாயத்துக்கு. பாத்தீங்களா எப்படி பெரியார் அவரு, அதான்டா பெரியார் அப்படின்ற உடனே இவங்களுக்கு இந்த சிந்திக்கிற மூளையெல்லாம் இந்த சின்ன மூளை தானே. அடே ஒரு மனுஷனுக்கு 200 ரக்காத் ஒரு நாள்ல எப்படி தொலைலும்? அல்லாஹ்ட ரசூலாச்சின் தொழுதாங்களா? அப்படி 200 ரக்காத்து தொழுனா கால்குலேட் பண்ணி பாரு டைம். அப்ப நாள் முழுக்க நீ தொழுதாலுமே நீ ஃபர்லு தொலையலாது, உன் பொஞ்சாதிக்கு கடமை செய்ய இயலாது, சாப்பிட நேரம் கிடைச்சாது, ஒரு டீ தண்ணி குடிச்ச டைம் கிடைச்சாது, மலஜலம் கூட கழிச்ச போகலாம இருக்கும். இப்படியெல்லாம் எழுதி வச்சு மக்களை ஏமாத்துறானே பக்தியிட உச்சகட்டம். என்ன பொய்ய எழுதி வச்சு சமுதாயத்தை ஏமாத்துறான் பாருங்க. அதுவும் அமளிபாதத்துக்களுக்கு ஆர்வம் ஊட்டுறம் என்ற பெயர்ல. அமளிபாதத்துக்கு ஆர்வம் ஊட்டணும். எதை வச்சு ஆர்வம் ஊட்டணும்? அல்லாஹ்ட ரசூலோட வாழ்க்கையை வச்சு ஆர்வம் ஊட்டுங்கப்பா. இது பெரியார் பக்தி. பெரியார்கள் இப்படி பெரியாரை தான் தேட இயலாது. எந்த பெரியாரப்பா, எங்க வாழ்ந்தாரு, அந்த பெரியார அட்ரஸ் என்ன, அதெல்லாம் கேட்காத. பெரியார் இருந்தாரு, அவ பெரியாரும் தேடப்படாது. இப்படியெல்லாம் சமுதாயத்தில் இந்த மாதிரி கதைகளை புனைந்து வைத்து இபாதத்துக்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறோம்ங்கிறாங்களே, இவையெல்லாம் இஸ்லாத்துல லிஸ்ட்டை விட்டே வெளியே போயிருவான். அல்லாஹ்ட ரசூல் என்ன சொன்னார்கள்? எந்த சுன்னா என்ன? இரவுல தொழணும், தூங்கணும், பகல்ல நோம்பு பிடிக்கணும், நோம்ப விடணும், வருஷம் முழுக்க தொழுதுகிட்டு வருஷம் முழுக்க நோம்பு பிடிச்சுக்கிட்டு பொண்ணே வேணாமியான்ட்டு உலகத்தை திறந்துட்டு நீ என்ன துறவரம் இந்த பெண்ணை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைனால வாழையிலுமா?
கல்யாணம் நானே இறை தூதராக வந்து சமுதாயத்துக்கு வழிகாட்ட வந்த நானே, இறையச்சத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிற நானே திருமணத்தை முடிச்சு புள்ள குட்டி வைத்து வாழும் போது நீ எப்படியா என் சுன்னாவை புறக்கணிக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டித்திருக்கிறார்கள். இதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இந்த சுன்னாக்களை புறக்கணித்து விட்டு துறவர வாழ்க்கைக்கு போகக்கூடிய நிலையிலே பக்தியின் உச்சகட்டத்திலே மக்கள் இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் எடுத்த முடிவு தப்பு கிடையாது இல்லையா? அவங்க எடுத்த முடிவு என்ன தவறான முடிவையா எடுத்தாங்க? அவங்க வந்து தொழுகிறதுன்றது நல்ல முடிவு தானே, நோன்பு பிடிக்க போறதுன்றது நல்லது தானே, நான் இனிமே இந்த உலகத்து சோழியெல்லாம் இருந்தா தானே அல்லாஹ் வந்து மறக்கடிக்கும் என்ன, அதனால அந்த சோழியெல்லாம் விட்டு ஒதுங்க போறேன்னு சொன்னது நல்லது தானே. ஆனா அது இஸ்லாம் அங்கீகரிச்சிச்சா? இஸ்லாம் அங்கீகரிக்கலடா என்ன? இதெல்லாம் சோதனை. இந்த சோதனையோட தான் நீ உலகத்தை கடக்கணும். இந்த சோதனைகளோடு தான் பற்றற்ற வாழ்க்கை வாழலாது. உனக்கு பற்றற்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும்டா, கிடைச்சதை வச்சு கொண்டு வாழ்ந்துட்டு நீ உன்னுடைய நேர காலத்தை இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ வேண்டும். கிடைச்சதை வச்சு நீ வாழணும். முதலாவது காசு பணம் சம்பாதிக்கணுமா, காசு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு ரப்புட திருப்தியை தேடணும். மனைவி மக்கள் இருக்குதா, கடமையை செஞ்சுட்டு நீ வந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ இரவுல வந்து தொழுதுட்டு உன்னுடைய கண்ணுக்கு, உன்னுடைய உடலுக்கு, உன்னுடைய எல்லா விவகாரங்களுக்கும் உரிய ஹக்கை நீ நிறைவேற்ற வேண்டும். தூங்கணும். இப்படி எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் வந்து வழிகாட்டுது. இதை வந்து நாங்க எங்க பார்க்கலாம்னு கேட்டா, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து சல்மானுல் ஃபாரிசி அவங்களோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு சகோதரத்துவப்படுத்துவாங்க. ரெண்டு பேரும் சகோதரன்னா சல்மானுல் ஃபாரிசி அவங்கள வந்து அபூதர்தா அவங்கள வந்து ரெண்டு பேரை நீங்க சகோதரர்கள் ஆக்கினது மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த பிறகு. இப்போ இவங்க ஒரு நானா தம்பி மாதிரி. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு அவரை சந்திக்க வாராரு. வந்து பார்த்தாரு, அங்க வந்து ஃபரஆ உம்மத்தர்தா முத்தபத்திலத்தன், அழுக்கு பிடிச்ச நிலையில ஒரு அலங்கோலமா உம்முதர்தா இருக்காங்க. அவரோட வைஃப். ஆடைகள் ஒழுங்கில்ல, ஊத்தையான ஆடை, குளிச்சு நறுமணம் பூசி அழகா பார்க்கறதுக்கு ஒரு மனங்குணமா இருக்காங்களாண்டா அதுவும் இல்லை. அவங்களே ஒரு அலங்கோலமா கிடக்குறாங்க. முத்தபத்திலத்தன், பார்க்கவே ஒரு அசிங்கமா இருக்கிறாங்க. அப்ப கேட்குறாங்க சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, மா ஷவுனுக்கி, ஏமா அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், அஹூக அபூதர்தாஇ லைஸ லஹு ஹாஜத்துன் ஃபித் துன்யா, உங்களோட சகோதரர் அபூதர்தாக்கு தான் உலக தேவையே இல்லையே, துனியாவே அவருக்கு தேவையில்லையே. துனியா தேவையில்லண்டா என்ன, உலகமே வேணாம்ன்ட்டு அவர் பாட்டுக்கு தியானிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, தொழுகிறாரு, நோவை பிடிக்கிறாரு. துனியா என்ன மனைவி மக்கள் என்னடா கொண்டாட்டி உள்ள விட்டி அப்படின்ற வாழ்க்கை வாழ்றாரு. அவருக்கு தான் துனியாவே தேவையில்லண்டு இருக்கிறாரு. நான் என்னத்தை அலங்கரிச்சுக்கிட்டு நான் யாருக்கு காட்ட, இப்படின்னு அந்த பெண்மணி இருக்கிறாங்க. இருந்த உடனே இப்ப ஃபஜா அபூதர்தா வாராரு. வந்து பார்க்கிறாரு, சகோதரர் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இருந்தா வந்தவர் விருந்தாளி கவனிக்கணுமா இல்லையா? அப்ப சாப்பாடெல்லாம் தடல் புடலா ரெடி பண்றாரு. ஃபசன அனஹு தஆமன், சாப்பாடை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறாரு, சாப்பிடுங்க. ஃபகால குல், சாப்பிடுங்க சல்மான், சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்ல நான் சாப்பிட மாட்டேன், நீயும் என்னோட வந்து சாப்பிடுங்கிறாங்க. நீயும் வாப்பா, நீயும் வந்து சாப்பிடு. உடனே ஃபைன்னி சாயிம், நான் நோன்பு பிடிச்சிருக்கேனுங்கிறாரு. யாரு? அபூதர்தா சொல்றாரு, நான் நோம்பாளி, நோன்பை பிடிச்சிருக்கிறேன் அப்படின்ற உடனே அவர் சொல்றாரு, மா அனாபி ஆக்கிலின் ஹத்தா தாக்குல, நீ சாப்பிடும் வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன்ட்டாரு. வேண்டா பிடிவாதமா கடைசியா 7 ஆண்டு செல்லிக்கலையிலாம இவர் படுத்துற பாடு என்னடாண்டு கடைசியா அபூதர்தாவும் நோன்பை விட்டுட்டு இப்ப சாப்பிடுறாரு. சாப்பிட வச்சிட்டாரு. சாப்பிட்டதுக்கு பிறகு இப்ப நைட்டு தூங்கணும். தூங்குறதுக்கு இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ரெடியாகி இரவு தூங்க போறாங்க. ஃபலம்மா கானல் லைலு ذهب அபூதர்தா யகுமு, இவர் தூங்க போறார், அவர் எழும்பி நிற்கிறாரு, தொழ போறாரு. யாரு? அபூதர்தா தொழ போறாரு.
தொலைப்போனவர்கிட்ட சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நிம் தூங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஃபனாம அவர் தூங்குறாரு, தூங்கி பார்க்குறாரு, தூங்கிட்டாரா சல்மான்ட்டு கொஞ்சத்தால எழும்புறாரு. புட்டிச்சு திரும்பவும் என்ன எங்க போறீங்க, தொலைப்போற, தூங்கப்பா நிம் அப்படிங்கிறாங்க. திரும்பவும் தூங்குறாரு. ஃபலம்மா கான மின் ஆஹிரில் லைலி, இரவினுடைய கடைசி பகுதி வந்த பொழுது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குமில் ஆன், அபூதர்தா இப்ப எழும்புங்க, இப்ப தொழுவோம், இப்பதான் டைம் அப்படின்னு எழுப்பி எடுக்கிறாங்க. எழுப்பி எடுத்துட்டு ஃபஸல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுகிறாங்க. தொழுதத்துக்கு பிறகு ஃபகால லஹு சல்மான், சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் அபூதர்தாக்கு, இன்னலி ரப்பிக அலைக ஹக்கா, உங்களோட ரப்புக்கு செய்கிற ஹக்கு உங்களுக்கு இருக்குது, நீங்க தொழணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அது உங்கள் மீது கடமை. வலி நஃப்ஸிக அலைக ஹக்கா, ஆனா உங்களுக்கு செய்கிற கடமையும் இருக்கு அபூதர்தா, உங்களுக்கு நீங்க உங்களோட உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது, அதை நீங்க கொடுக்கணும். வலி அஹ்லிக அலைக ஹக்கா, உங்களோட குடும்பத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது, உங்களோட மனைவி அவங்களுக்கு உங்கள்கிட்ட தேவை இருக்குது, உங்களோட மனைவிக்குரிய ஹக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொன்றுக்கும் உரிய ஹக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் அபூதர்தா அப்படிங்கிறாங்க. நீங்க ரப்புக்கு செய்கிற கடமை தொழுங்க, நோம்ப பிடிங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க உங்களுக்கு செய்கிற கடமை எது, நீங்க தொழுதுட்டு தூங்கணும். நோம்ப பிடிச்சா நோம்ப விட்டுட்டு நீங்க நோம்பு பிடிக்காமையும் இருக்கணும். உங்களோட உடம்புக்கு நீங்க செய்கிற கடமை இருக்கு அபூதர்தா, நீங்க தூங்கணும். கண்ணுக்கு செய்கிற கடமை இருக்குது, கண்ணுக்கு ரெஸ்ட் வேணும். நீங்க பாட்டுக்கு இரவு முழுக்க எலும்பி நின்று தொழுதா, பகல் முழுக்க நோம்ப பிடிச்சா உங்களுக்கு நீங்க என்ன கடமையை செஞ்சிட்டீங்க, நீங்க உங்களோட உடம்புக்கு செய்கிற கடமை இல்லையா அது அப்படின்ட்டு, மனைவி என்ன மரக்கட்டையா கல்லா, கல்யாணத்தை முடிச்சு கொண்டாந்து போட்டுட்டு நீ எப்படினாலும் கிடடின்ட்டு இவர் பாட்டுக்கு தொழுதுட்டு நோம்ப பிடிச்சிட்டு துனியா தேவையில்லை தெரிஞ்சாருன்னா என்னத்துக்கு பொண்டாட்டி, அப்படி ஒரு மனைவி தேவையா, அவளுக்குரிய உரிமையை நீ நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றாங்க. இப்ப இவர் என்ன செய்யறாருடா, சுபகையின் தொழுதுட்டு போறார் ரசூல்லா கிட்ட. ஃபாத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதக்கர தாலிக லஹு, இந்த மாதிரி வந்தாரு, நோம்ப விட வச்சாரு, சாப்பிட வச்சாரு, இரவில நான் தொலைப்போனவன் என்ன தடுத்தாரு, கடைசி கட்டத்தில் எழுப்பி தொலை வச்சுட்டு இந்த மாதிரி சொன்னாரு சல்மான் அப்படின்ற உடனே அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், சதக சல்மான், சல்மான் உண்மையைத்தான் சொன்னார், சல்மான் உண்மையை தான்ப்பா சொன்னாரு, நீ இதெல்லாம் பண்ணணுமே. அபூதர்தா எப்படிப்பட்ட சஹாபி யோசிச்சு பாருங்க, அவர இறையச்சத்தை யோசிச்சு பாருங்க, அல்லாஹுடைய திருப்திக்காகத்தானே இதெல்லாம் விட்டாரு, நோம்ப பிடிச்சாரு, இரவு முழுக்க தொலை நினைச்சாரு. அப்ப தண்ட வாழ்க்கையை தன் ரப்புக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனிதர் அபூதர்தா. அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹுடைய ரசூல் என்ன சொன்னாங்க, சல்மான் சொன்ன மாதிரி தான்ப்பா நீ இருக்கணும், ஓ மனைவி மக்களை பார்க்கணும், ஓ வியாபாரத்தை பார்க்கணும், ஓ உடம்பை பார்க்கணும், ரப்புடைய கடமைகளை நீ நிறைவேற்றணும், என்ன துனியா வேணாம் என்ற பற்றற்ற வாழ்க்கை நீ வாழ பார்க்கிறாய் அப்படின்னு அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூதர்தா அவங்களுக்கு சொன்னதை பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகத்துல நாம எப்பவுமே அல்லாஹுடைய அருள்களை மறுத்து விட்டு புறந்தள்ளி விட்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற இயலாது, அதை கவனத்துல வச்சுக்கணும். எனக்கு இந்த உலகத்து தேவை சோழிகள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனா அது பிழை. இஸ்லாத்துல மனைவியுடைய சோழிகளை, பிள்ளை குட்டிகளுடைய சோழிகளை என்னால பார்க்க முடியாது, அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தா அது ரப்ப மறக்கடிச்சிருது. லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தானே சொல்றான், உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை பராமுகமாக்கி விட வேண்டாம். இது பராமுகமாக்குது. இவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தா தொலைப்போக நேரம் இல்லை, நோம்பு பிடிக்க இயலாம இருக்குது, இவங்களுக்குள்ளே துனியாவில் கடத்திட்டு ஒன்றுமே இல்லாம என்ற ரப்ப நான் எப்படி போய் சந்திக்கிறது என்ற அந்த உணர்வு தான் அபூதர்தா அவங்களை அங்க கொண்டு போச்சு. ஆனா அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய இயலாது. அல்லாஹ் எப்போது சந்தோஷப்படுவான் என்றால் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சோதனைகளையும் நீ அனுபவிக்கணும், பொருளாதாரத்தை தேடணும், கல்யாணத்தை முடிச்சணும், புள்ள குட்டியை பார்க்கணும், எல்லாத்தையும் செஞ்சுட்டு ரப்புக்குரிய கடமையை செய்யணும் என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உங்களுக்கு முன்னால பல தூதர்களை நாங்க அனுப்பினோம் தானே, அவங்க கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க,
புள்ள குட்டியும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபிமார்கள்டா இந்த சஹாபாக்களை விட உச்சகட்ட இரையச்சம் உள்ளவர்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்புள்ளவர்களா இல்லையா? இந்த இண்டைக்குள்ள யார் யாரோ போயிட்டு நாங்க அல்லாஹ் ரப்போடு ஒன்றரை கலந்து விட்டோம்ன்றாங்களே, ரப்போடு நாங்கள் ஒன்றரை கலந்து விட்டோம், ஃபனாஃபில்லா அல்லாஹ்வுடைய உயிரோடு உயிராக மாறிட்டாங்களாம். இவங்க எல்லாம் அப்படி மாற சான்ஸ் இருக்கா? நீ எல்லாம் யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? நபிமார்கள் யார்? நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்பு கொண்ட மக்கள். அப்படிப்பட்ட மக்களே உலகத்தில் அல்லாஹ் சொல்றான் கல்யாணத்தை முடிச்சிருக்கிறாங்கப்பா, தெரியாதா? புள்ள குட்டி பெத்து வாழ்ந்தாங்க, தெரியாதா? வலக்கது அர்சல்னா ருசுலம் மின் கபலிக்க, நபியே உங்களுக்கு முன்னால் நாங்கள் பல தூதர்களை அனுப்பி இருக்கிறோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜா, அவர்களுக்கு மனைவிமார்கள் இருந்தார்கள். மனைவிமார் இருந்திருக்காங்க. அப்ப பெண்களோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நூஹு நபியுடைய மனைவி இருந்தாங்க, லூத்து நபியுடைய மனைவி இருந்தாங்க, இப்ராஹிம் நபியுடைய மனைவி இருந்தாங்க, ஆதி மனிதர் ஆதம் நபி தொட்டு எல்லா நபிமார்களுக்கும் மனைவிமார்கள் இருந்தார்கள். புள்ள குட்டியும் இருந்தாங்க. வதுர்ரியத்தன், அவங்க குடும்பம் நடத்தி புள்ள குட்டியையும் பெற்று வச்சிருந்தாங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 13வது அத்தியாயம் 38வது வசனத்துல இதை நாங்க பார்க்கலாம். அப்போ உலகத்தை விட்டுட்டு இவங்க எடுத்த முடிவு சரியா? துனியா தேவலன்ட்டு போனது பிழையா இல்லையா? அப்ப நபிமார்களை முடிச்சிருக்கிறாங்கன்னா நீயும் அப்படித்தான் வாழணும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தொழில் தேவல்ல, இந்த மாதிரி வியாபாரம் தேவல்ல, சொத்து செல்வம் தேவல்ல, இதெல்லாம் இல்லாம எப்படிரா நீ வாழுவாய்? எப்படி நீ தின்பாய் குடிப்பாய்? என்னத்தை உடுப்பாய்? ஒரு ஆடையை வாங்கணும்னா காசு வேணும், ஒரு சாப்பாட்டை தின்னணும்னா காசு வேணும். இதெல்லாம் இல்லாம எப்படி நீ பைத்தியக்காரனா பிச்சைக்காரனா ஒரு தெருவுல மூளையில குந்திக்கிட்டு வாழணும்? அப்படி இஸ்லாம் சொல்லுதா? இன்னைக்கு தெருக்கல்ல ஓரங்கள்ல எவனாவது போட்டுட்டு போறதை எடுத்து புறக்கி தின்னுட்டு குளிச்சாம அழுக்கடைந்த ஆடைகளோட பைத்திய மாதிரி ரோட்டோரங்கள்ல படுத்து கிடப்பாங்களே, அப்படி இஸ்லாம் சொல்லுதா? அப்படி சொல்லலையே. இஸ்லாமிய மார்க்கம் வியாபாரம் செய்றா, தொழிலை செய் என்று ஊக்குவிக்கிறது மனிதர்களை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபஇதா குலியத்திஸ் ஸலாத்து, தொழுகை முடிந்து விட்டால், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டீர்கள் என்றால், ஃபன்தஷிரு ஃபில் அர்லி, நீங்கள் இந்த பூமியிலே பறந்து செல்லுங்கள், எல்லா இடங்களுக்கும் செல்லுங்கள். வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள். தேடு. அல்லாஹ் நிரப்பமாக இந்த பூமியில எல்லா இடத்திலையும் ரிஸ்க வச்சிருப்பான். உனக்கு அளந்த ரிஸ்க் கிடைச்சும். நீ தேடு, நீ போ என்று அல்லாஹ் ஊக்குவிக்கிறான். வீட்டுக்குள்ள படுத்தா சோறு இறங்குமா கூரையை பிச்சுட்டு? அல்லாஹ்வுடைய பாதையில போற நல்லா பார்த்துப்பான். அல்லாஹ் இறங்கி பார்ப்பானா? அல்லாஹ்வுடைய பாதையில போவாங்க. பொண்டாட்டியும் புள்ள குட்டியும் வீட்டுக்குள்ளார வட்டினி, பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இப்படி ஒரு இபாதத்தையோ இப்படி ஒரு வழிமுறையையோ இந்த மாதிரி ஒரு நடைமுறையையோ இஸ்லாம் எங்கேயும் யாருக்கும் போதிக்கல. ஆனா சமுதாயத்தில் நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறோம், அல்லாஹ்வுடைய பாதையில போறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறவன் தான். அல்லாஹு ராஸிக், அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன் தான். நீ முயற்சி செய்யாம எப்படிடா ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான்? அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரிஸ்கை அளந்த ரிஸ்க் இருக்கிறது. பறவைகள் எல்லாம் அது காலையிலேயே தருஹு பிதானன், அது பறவைகள், அது வயிற்றுல ஒட்டிய வயிறோடு அது பறவைகள் எல்லாம் சாப்பாடை தேடி போகுது, உணவை தேடி போகுது, ரிஸ்கை தேடி போகுது. அது திரும்பி வரும் பொழுது தகுது ஹிமாசன் வதரூஹு பிதானன், போகும்போது ஒட்டிய வயிறோடு போய் வரும்போது வயிறை நிரப்பி அது வருகிறது. அது போச்சுது, சாப்பாடு கிடைச்சிது. நீ தவக்குல் வைக்கிற பேர்ல அல்லாஹ் போடுவான். ஆமா, கூரையை இப்படி பொளந்து இந்தாடா அடியானே, என் பாதையில போன உனக்கு ஒரு மூட்டை அரிசி, ஒரு மூட்டை பருப்பு, ஒரு மூட்டை சீனி வச்சுக்க, உன் பொண்டாட்டி புள்ள குட்டிக்கெல்லாம் கொடுத்துட்டு நீ போ. மண்ணு செல்வாவை அல்லாஹ் இறக்குவானா? மண்ணு செல்வாவை ஒரு சமுதாயத்துக்கு இறக்கிற மாதிரி வானத்துல இந்த இறங்குமா? கிடைச்சாது. அப்ப கிடைச்சாதுன்னா நீ என்ன செய்யணும்? தேடி போகணும். தேடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். அது அருள்டான்றான் அல்லாஹ். எது அருள்? செல்வத்தை தேடணும், காசு பணத்தை தேடணும். துனியா இப்படி எல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறாங்களே, சென்ன துனியாவில தான் தேடுங்கிறான். ஏன்? நீ வாழும் வரைக்கும் அது தேவை, உன்னுடைய மௌத்து வரைக்கும் அது தேவை.
தேவைன்னா நீ அதை விட்டுட்டு வாழ முடியாது என்றால், அல்லாஹ் உங்களுக்கு கர்ப்பத்திலே ஒரு அடியான் உயிர் ரூஹு ஊதப்படும் பொழுது தாயுடைய வயிற்றுக்குள்ளே அவனுக்குரிய ரிஸ்க் நிர்ணயம் செய்யப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த ரிஸ்க் எப்ப கிடைச்சும் முயற்சி செய்யணும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு, வதுகுருல்லாஹ கசீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், ஆனா வெற்றி பெறணும்னா அல்லாஹ்வை அதிகமா நினைச்சுக்க. எப்படி அழகா அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் விட்டுட்டு நீ அல்லாஹ்வோட தியானத்துல வாடான்னு சொல்லாம, இதெல்லாம் தேடு போ, எல்லாத்தையும் நீ சம்பாரிச்சுக்க, அது அல்லாஹ்வோட அருள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, வதுகுருல்லாஹ கசீரன், அல்லாஹ்வை அதிகமா நினைச்சுக்க. ஏன் நினைச்சுக்கணும்? கடமையை மறந்துடாத, ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையில குறை வச்சிடாத, அல்லாஹ்வை நினைச்சுக்க, ஹலால் ஹராம் பேணிக்க, ரப்புடைய விஷயத்துல நீ என்ன செய்யணும்? கட் அண்ட் ரைட்டா இருந்துக்கணும். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்பதான் வெற்றி பெறலாம். எவ்வளவு அழகான வழிகாட்டல் இது. ஆனா இவங்க எடுத்த முடிவு சரியா? அப்ப இவங்க எடுத்த முடிவு தப்பா போச்சு என்பதை சுட்டிக்காட்டி, அல்லாஹும் அப்படி வழிகாட்டல்ல, ரசூலும் வழிகாட்டல்ல அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப உலக தொடர்புகளை துண்டித்து கொண்டு நாங்க இந்த உலகத்துல வாழ இயலாது. உலக விஷயங்கள்ல ஈடுபடணும். உலகத்துல துனியாவில் உள்ள விஷயங்கள்ல நாங்க ஈடுபாடு காட்டணும். உலகம் தேவை எல்லாருக்கும். உலகம் வாழுகிற வரைக்கும் ஒவ்வொரு அடியார்களும் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவரவர்களுக்கு நியமனம் செய்ததை, எழுதியதை அவர்கள் அடைய வேண்டும். அதனால அல்லாஹு தஆலா அதை நமக்கு கடமையாக சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 2வது அத்தியாயம் 201வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், வமின்ஹும் மையகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்பாங்களாம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களுக்கு நலவத்தா. அப்ப நலவை கேட்கணும். நலவை கேட்கிறேன்னா துனியாவில் நல்லது நிறைய இருக்கு, இல்லாம இல்லை. துனியாவே நலவுகள் இல்லாத ஒரு உலக வாழ்க்கையா? நலவுகள் இருக்கிறது. அந்த நல்லதுகளை அல்லாஹ்ட்ட கேளுங்க. அவர்கள் எப்படி கேட்பார்கள்? ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே எங்களுக்கு தாயா அல்லாஹ், ஹஸனத்தன், நல்லதுகளை தாயா அல்லாஹ், நல்ல புள்ள குட்டியத்தா, ஹலாலான சம்பாத்தியத்தை தா, ஆரோக்கியத்தை தா, உன்னை இபாதத்து செய்யற பாக்கியத்தை தா அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேளுங்க என்று அல்லாஹ் நல்லதுகளை கேட்க சொல்றானா? சொல்றான். அப்ப என்ன செய்யணும்? இது ஒன்றுமே தேவையில்லைன்ட்டு எப்படி நீங்க தனித்து போகலாம்? துனியாவை விட்டுட்டு போகலாம்? ஒரு முஸ்லீம் பார்வை எப்படி இருக்கணும்? உலகத்துல பற்றற்ற வாழ்க்கை கிடையாது. அப்படின்னா அந்த பற்றற்ற வாழ்க்கைன்றது என்னண்டா, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து கொண்டு கிடைக்காத விஷயத்திலே இது அல்லாஹ் எனக்கு தரலப்பா என்று திருப்தி அடைந்து ஏற்றுக்கொண்டு வாழ்ற வாழ்க்கை தான் பற்றற்ற வாழ்க்கை. பற்றற்ற உடனே எல்லாம் தூக்கி வீசிட்டு போகணும்னு நினைச்சிடப்படாது. பற்றே இல்லை எனக்கு, பற்று இல்லாட்டி அல்லாஹ் இதெல்லாம் ஏன் சொல்லணும்? கேளுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் மறுமையுடைய வாழ்க்கையை குறித்தும் வஃபில் ஆகிரத்தி ஹசனா, அதையும் கேளுங்கன்றான் அல்லாஹ். உலகத்தையும் கேளு, மறுமையையும் கேளு. உலகத்திலையும் மறுமையிலையும் நல்லதை கேளு. எதை கேட்கணும்? நல்லதை கேட்கணும் அப்படின்னு அல்லாஹு தஆலா இதிலே சொல்லுகிறான். வக்கினா அதாபன்னார், யா அல்லாஹ் எங்களை நரகத்தில இருந்து பாதுகாத்துரு. அப்போ மறுமை வாழ்க்கையையும் கேட்கணும். அதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமானது. அதுல எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ், நல்லதத்தா என்று கேட்பதை போல, அதற்கு முயற்சி செய்வதை போல உலகத்தையும் நாங்கள் என்ன செய்யணும்? உலக வாழ்க்கையில உலக விஷயங்கள்ல ஈடுபடணும், நல்லதை கேட்கணும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி அல்லாஹு தஆலா நிறைய வசனங்கள்ல நமக்கு உலக விஷயங்களை நீங்க தவிர்த்து வாழலாது என்று சொன்னால், இந்த விஷயங்களை போதிச்ச ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க? அல்லாஹுடைய ரசூல் பற்றற்ற வாழ்க்கையை போதிச்சாங்க தானே. துனியா இப்படிப்பட்டது, இந்த மாதிரியானது, உலகத்தில் நீங்க சபிக்கப்பட்ட உலகத்தில் வாழ்றீங்க, பெண்கள் சோதனை, குழந்தை குட்டிகள் சோதனை, சொத்து செல்வம் சோதனை, இப்படி எல்லாம் சொன்னாங்க தானே ரசூலுல்லாஹ். அந்த தூதர் எப்படி வாழ்ந்தார்கள்? அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் இந்த போதனைகளை செய்த தூதர் இந்த உலகத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு வாழ்ந்தவர்களா என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குறித்து பார்ப்போம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் தவ்ஹீத் ஜமாத் மாலிகாவத்தை கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான தருணம் இது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த பயான் நிகழ்ச்சியிலே உரையாற்றப்பட்ட கருத்துக்களை கொண்டு இன்றைக்கு ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படுகிறது. என்ன கேள்வின்னு சொன்னால், முதலாவது கேள்வி, தனக்கும் இந்த உலகுக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த உலகுக்கும் தனக்கும் எப்பேற்பட்ட தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது கேள்வி, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடன் எந்த சஹாபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவப்படுத்தி வைத்தார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடன் எந்த சஹாபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவப்படுத்தி வைத்தார்கள்? அடுத்தது, வியாபாரத்தை ஊக்குவிக்கும் அல் குர்ஆனுடைய வசனம் எது? உரையில் கூறப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனம், அத்தியாயம் எது, வசனம் எது என்றதை குறிப்பிடலாம். இந்த கேள்விகளுக்கான பதில்களை இஃப்தாருக்கு முன்னதாக அனுப்பி வைங்க. வீடியோவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கீழே ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு 07050137446 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். அடுத்ததாக சிலோன் தவ்ஹீத் ஜமாத் மாலிகாவத்தை கிளையினால் வழமையாக ரமதான் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சி நாளைய தினமும் காலையில் 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் தலைமையகத்தில் நடைபெறும். தற்பொழுது குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக உளவியல் ரீதியான என்ன சொல்லுது என்ற சம்பந்தமாக உரையாற்றப்படுகிறது. கலந்து கொள்ளக்கூடிய சகோதரிகள் அந்த உரிய நேரத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.